வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஆல் டிக்கெட் வந்துருச்சு. எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, கடைசி ரிவிஷனில் இருப்பீங்க. நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேங்க, லாங்குவேஜ் பேப்பர் எங்கெங்கே இந்த தமிழ் இங்கிலீஷ் அதெல்லாம் இருக்கோ ஓகே. எனிவே தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 4 இல்லை. ஸோ பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியை தான் நம்ம இங்கே குறி வைக்கணும், சரிங்களா? இதில் வர 125 கொஸ்டினுக்கு ஒரு 115 அடிச்சிடணும். ஏன்னா மீதி இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணாலே ஒரு 50+ வந்துடும். ஸோ 50 + 115 165 அப்படியே அந்த எலிமினேஷன் மெத்தட் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் வச்சுட்டு ஒரு 175 கிட்டே நெருங்கிடலாம், சரிங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், சார் இது வரைக்கும் 50% 50 தான் சார் படிச்சிருக்கேன், அப்படியே நாள் ஓடிடுச்சு சார். அப்புறம் சார் நான் இன்னும் படிக்கவே இல்லை சார், கடைசி ஒரு வாரம் தான் சார் படிக்கணும் அப்படின்ட்டு இருக்கவங்களும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. ஆனால் சில இடங்களில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போனால் உங்களுக்கு உபயோகமாக இருக்காது. உதாரணத்துக்கு இந்த சந்திப்பிழை, சரிங்களா? அந்த வினையச்சம், வினைமுற்று, தொழிற்பெயர், அதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, சரிங்களா? அது இப்போ அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போகிறதுனால ஒன்றும் இல்லை. நீங்கள் யாராவது இது வரைக்கும் படித்து முடித்தவங்ககிட்ட இந்த சாட்டர்டே சண்டேவாவது போய் உட்காந்து, சார் எனக்கு கலைச்சொற்களுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை, சரிங்களா? பிரித்து எழுதுக அதெல்லாம் கூட அவ்வளோக்கு தேவையில்லை. சில டாபிக்ஸ் மட்டும் இருக்குதுங்க இந்த யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல், சரிங்களா? மீதி இருக்கிறதுலாம் எப்படியோ கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். கடைசியில் இருக்கிறது கூட அந்த நிறைய ஷார்ட் நோட்ஸ் அதெல்லாம் இருக்காது, பார்த்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 2 இருக்க இலக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அது யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம், சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, பொதுத்தமிழ் எல்லாமே அப் டு குரூப் 1 எக்ஸாம் வரைக்கும் நம்ம பிரிச்சிட்டோம். நீங்கள் கோத்ரூ பண்ணுறது தான். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸும் வச்சுருக்கோம், சப்ஜெக்ட் வைஸும் வச்சுருக்கோம், சரிங்களா? சப்ஜெக்ட் வைஸை ரிவிஷனுக்கும் டாபிக் வைஸை ப்ரிப்பரேஷனுக்கும் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் மட்டும் பாருங்கள், அதே போதும், சரிங்களா? உங்களுக்கு டைம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு, அப்படியே நாள் ஓடிடுச்சு. நீங்கள் இப்போ பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் மட்டும் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கட்டும். எப்படியாவது முட்டி மோதி ஒரு 110 115 கொண்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா கூட வரப்போகிற குரூப் 2 2Aல இது ஒரு முதல் படியாக இருக்கணும். இந்த எக்ஸாம் முடித்த பிறகு எப்பாடா எப்படியோ இந்த எக்ஸாம் போனால் போட்டோண்டா, நான் குரூப் 2 2Aவது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்லேயாவது தயவு செய்து வந்துடுங்க, சரிங்களா? ஏன்னா எனக்கு புரியும், காலேஜ் முடித்து வந்த பிறகு ஒரு பக்கம் படிக்கிறதேங்கிறதே பெரிய விஷயந்தாங்க, சரிங்களா? அப்படியே காலையில் எழுந்திருப்பீங்க, நைட்டு தூங்குகிறோம், அப்படியே தான் நாட்கள் போகும். சரி ஓகே, ஹேப்பன் இஸ் ஹேப்பன். இனிமேட்டாக இந்த கொஞ்சம் நாட்கள்லையாவது நீங்கள் இந்த பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.